நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காஃபியை பற்றி தான். இதுதான் பார்த்தீங்கன்னா காஃபி பிளான்ட்டு. நம்ம ஊர்ல எல்லாம் நுணா செடி பார்த்துருப்போம்ல, சேம் அதே போல் இலை அமைப்பு கொண்டது தான் காஃபி பிளான்ட். இது எல்லாமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது தான். இந்த காஃபி பிளான்ட் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 1500 அடிக்கும் மேலே உள்ள மலை பிரதேசங்களில் நன்றாக வளரக்கூடியது. இந்த காஃபியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வகைகள் இருக்குது. குறிப்பாக அதிகமாக இங்கே கொடைக்கானல் பகுதியில் அரபிக்கா பயிர் பண்ணுறாங்க. இந்த அரபிக்கா காஃபியோடைய பிளான்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நல்லா டாலாக போகும். அண்ட் பார்த்தீங்கன்னா காஃபிலே ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரபிக்கா காஃபி தான். இதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோபஸ்டா எல்லாமே இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக போய் காய்ச்சிருக்கு பாருங்கள் காஃபி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதுதான் காஃபி பழம். இந்த காஃபி பழத்துலேருந்து நம்மளுக்கு காஃபி கொட்டை எப்படி எடுப்பாங்கன்னா, அந்த பழத்தை பறித்து இந்த பழத்தை எடுத்து மிஷினில் விட்டு அந்த மேல் தோலை நீக்குனாங்கன்னாக்கா இதனுடைய சீடு கிடைக்கும். உங்களுக்கு இதோ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பருப்பு தான் காஃபி பீனு. இதுதான் காஃபி பீன். இதை ஒரு 2 to 3 days அப்படியே போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா இந்த ஃப்ரூட் எல்லாம் நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். ஃபர்மெண்ட் ஆன பிறகு இதை ஒரு 3 முறை 4 முறை அலசி அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணுவாங்க. இதை ட்ரை பண்ணாக்கா நம்மளுக்கு இதுக்குனுடைய மேல் தோல் அப்படியே ஒரு பேப்பர் மாரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை இது வச்சு உரல் மாரி போட்டு அதை குத்தி அதை பருப்பு தனியாக அந்த தோல் தனியாக எடுத்து புடைச்சி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு காஃபி நம்மளுக்கு பீன் கிடைக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் அரபிக்கா காஃபி. ஃப்ரூட் பாருங்கள் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு, நல்லா ஒசரமாகவே இருக்குது. இன்றைக்கி நம்ம காஃபி பீன் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே காஃபி பீன் தான். பாருங்கள் காஃபி பீன் எப்படி நல்லா எந்த அளவுக்கு பருப்பு திரண்டு பழம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பழமே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் இருக்காது, ஒரு 5 செகண்ட் இருக்கும், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.